எல்லாரும் சந்தோஷமா தானே ஒன்னாதான் போய் அமித்ஷாவை பாக்குறாங்க. எடப்பாடி ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காரு. ஆளும் மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறத மகிழ்ச்சியா இருப்பாரா வருத்தமா இருப்பாரா? ரொம்ப தெளிவான நீரோடை போல இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அங்க போய் கூப்பிடுறதுக்கு போய் பார்க்கணும் அமித்ஷாவை. அதுக்கு ஏன் போறீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து பேசுறோம்னு கடைசி வரலும் அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, பேச போறோம், இதைத்தான் பேச போறோம்னு சொல்லாம நாங்க அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அலுவலகத்தை திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போனாரு. போயிட்டு அங்க போய் குத்த வச்சு உட்காந்துட்டு பேசிட்டு வந்தாரே தவிர தானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லல. அமித்ஷா அடுத்த நிமிஷமே சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், இங்க இருக்கக்கூடிய சாராய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னா அதோட பொருள் என்ன? அதிமுக ஆட்சி கூட்டணி அமைக்கும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதுல பாஜக இருக்குங்கிறது வேற. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்ன அந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க ரோல் இல்ல, அவர் கைதியாகத்தான் இருக்கிறார். அதோட அடுத்த கட்டம் இங்க கடைசி நிமிஷம் வரல அவர் வர்றதுக்கு விருப்பமே இல்லைங்க. இந்த நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு கட்டாய கல்யாணம்னா பொண்ணு கடைசி வரலாம் வராமலே இருக்குல்ல, அந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரலாம் வரவே இல்லை. கடைசியில அவருடைய மகனை பிடிச்சி இழுத்து, யார் எடப்பாடியினுடைய மகனை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு மிரட்டி ஒழுங்கா வந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில ஈவினிங் வந்து உட்கார்ந்துருக்காங்க. வந்து உட்கார்ந்ததும் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டே இருந்தார். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு கட்டாய கல்யாணம். இந்த கல்யாணத்துல பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் முந்தானையில கடைசி வரலும், வேண்டாமா அப்படி அதாவது நல்லா கவனிச்சுங்க, பொண்ணுக்கு கழுத்துல கயிறு கட்டுவாங்க. விகடன் அதை தெளிவா சொல்லிட்டான். பின்னாடி கையை முறுக்கி கையை கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. ரொம்ப தெளிவா சொன்னாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும். கூட்டணினா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி நடக்கும். தமிழ்நாட்டுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் வச்சுட்டு, எல்லா ஊடகங்களையும் வச்சுட்டு 150 கேமரா இருந்தது. அப்பவே சொன்னாரு. பீகாரை பத்தி அவர் பேசவே இல்லை, மகாராஷ்டிரா பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் எங்க அமித்ஷா பேசினார்? இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அவர் மறுத்திருக்கிறாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு புது பொழிப்புரையை கொடுத்திருக்கிறார். இதை கூட இந்த கரு நாகராஜன் உருட்டுறாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா எங்கேயுமே சொல்லல. ரைசிங் பாரத்ங்கிற நிகழ்ச்சியில இங்க பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில சொல்றாரு, பீகார் மகாராஷ்டிரால நடந்த மாதிரி தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன இதை சொல்லணும்? கருநாகராஜனுக்கு அவர் நேஷனல் நியூஸை பாக்குறாரா அப்படிங்கிற கேள்வி நாம சொல்லணும். இன்னொன்னு, இந்த சங்கிகள்கிட்டலாம் நேரடியான ஒரு பதிலை, நேர்மையான பதில நாம் எதிர்பார்க்க முடியும். பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சதே முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தான். கூட்டணி இல்லாம போச்சே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சதே வேலுமணி தான். அதுல இருந்து கீழே இருக்க தொண்டர்கள் வரை இந்த கூட்டணி வேணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒட்டுமொத்த அதிமுகவும் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட மக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியை போய் நிக்குது. அதுக்கு காரணமா இருக்கிறத இந்த வேலுமணி தங்கமணி தான் காரணம். அவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற மணி தான். ஏகப்பட்ட கேஸு. இவர் சொல்றாரு இல்லையா, திமுக ஊழல் கட்சி, அவ்வளவு கேஸுகள் இருக்கிறது அப்படின்னு யாரு? கருநாகராஜன் சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம், எதுக்காக இவர்கள் உங்களோட கூட்டணி வைக்கணுங்கிறாங்க? வாஷிங் மிஷின் பாற்றி கழுவி ஒரு நிமிஷத்துல தூத்து தொடச்சி கரெக்ட் ஆக்கிடுவீங்க, அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வந்து கூட்டணி வைக்கணும்னு நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலேயும் கேஸ் இருக்குது. அப்போ இவ்வளவு கேஸுகளையும் தீர்த்து வச்சுட்டு நாங்க இவருக்கு ஒழுங்கா அதெல்லாம் காட்டி மிரட்டித்தான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அந்த 2 திருடர்கள், அவர்கள் பக்கா திருடங்க, குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகள் பயந்து போய் உங்ககிட்ட கூட்டணி வைக்கணும், அதன் மூலமா தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அதிமுக காரர்கள் வேறு யாரும் விரும்பவில்லை, சாதாரண தொண்டன் கூட விரும்பும். இன்னைக்கு சென்னையில நம்ம இன்னைக்கு 26.4% தென் சென்னை. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இந்த தொகுதியில 26.4%, மத்திய சென்னையில 23%, வட சென்னையில 13%. நிறைய இடங்கள் அவங்கள குறை சொல்றதுக்கா இல்லை, நம்ம எல்லா தொகுதியிலும் 22 தொகுதி சென்னையில, 14 தொகுதி நம்ம தான் 2வது இடம் பாஜக. அப்ப அவங்க இன்னும் பாஜக வளர்ந்துருக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட்டணி சேர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு உற்சாகமா இருக்காங்க. ஒரு நயமான ஒரு வேலையை இந்த அதிமுகவும் பாஜகவும் கடந்த
தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததா 2024 முன்னாடி இருந்த பிளானை போட்டு தான் 2023 பிரிகிறாங்களே. அதாவது நாங்க வந்து சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கக்கூடியவர்கள், அதிமுக ரொம்ப நல்லவர்கள், நாங்க இவங்க கூட சேர்ந்ததுனாலதான் எங்க இதே நாசமா போச்சு, இதையெல்லாம் துணிஞ்சு பேசினாங்க. அதுலயும் ஜெயக்குமார்லாம் வந்து நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு மறுபடியும் கேட்கணும். ராயபுரத்துல நான்லாம் தோக்குறாளாங்க, நானு அப்படி இருந்தேன், என்னைய தோக்கடிச்சது யார்? இந்த கூடா நட்பு, இந்த தேவையில்லாத சவகாசத்தினாலதான் நாங்க இப்படி நாசமா போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட பொருள் என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக இடையில இப்படி தனித்து ஆடினால் அவர்களுக்கு கொஞ்சம் வாக்கு வரும், இங்கோடி சேர்ந்து ஆடினால் இந்து அப்படிங்கிற போலாரிசேஷனை உருவாக்கி அதன் மூலமா அதுலயும் கூட எல்லாருக்கும் வாக்கு கிடைக்கலைங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குதோ அவங்களுக்கு தான் வாக்கு கிடைச்சிருக்கு. அவர் சொல்றாரு சென்னையில் பெரிய வாக்கு சதவீதத்தை அளந்திருக்குது, அப்படிலாம் கிடையாது. நீங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அவர் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால வாக்குகள் விழுந்திருக்கு. ஆனா 5 லட்சம் வாக்குகள் எங்க இருக்குது? 2.25 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகள் அதிகம் தென் சென்னை. மத்திய சென்னையில 2.5 லட்சம் வாக்குகள் அதிகம். நீங்க இதெல்லாம் இப்படி பார்க்கணும், எத்தனை லட்சம் வாக்குகள் எதிராக விழுந்திருக்கிறது. இன்னொன்னு, அதிமுகவுக்கு தான் வந்து தென் சென்னை வட சென்னையில வந்து 1.5 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கே தவிர வித்தியாசம் 3.5 லட்சம் வாக்குகள். இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இத்தனை மக்கள் உங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இதை நல்லா கவனிங்க, நீங்க அதிமுக ஒரு பக்கம் போட்டியிடல, மத்திய சென்னையில அதிமுக போட்டியிடல. இன்னொன்னு, வட சென்னையில அதிமுக அதிக லீடிங்ல வாக்கு வாங்கியிருக்கு. அதிக வாக்கு எப்படி வாங்குது? அது சிறுபான்மையினர் வாக்கு. ஒரு பக்கம் போட்டியிடலைங்கிறது அவர்களுடைய வாக்கு உங்களுக்கு வருது. இன்னொன்னு, சிறுபான்மையினர் வாக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நாங்க தனிச்சு நிக்கிறோம், நாங்கள் சிறுபான்மை நலத்தினருடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு ஒரு வேஷம் கட்டியிருக்காங்க. அதன் மூலமா கொஞ்சம் வாக்குகள் இவர்களுக்கு போயிருக்கே தவிர மற்றபடி இவர்களை நம்பி இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, நீங்க நல்ல கணக்கு போட்டுக்காங்க, இங்க 1 லட்சம் இங்க 1 லட்சம், ரெண்டும் சேர்ந்தா 2 லட்சம். இது வந்து கூட்டல் கணக்கு, இது பள்ளிக்கூடத்து கணக்கு. நீங்க இங்க 2 லட்சம் இங்க 1 லட்சம் இங்க 1 லட்சம் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 1 லட்சம்ங்கிறது தான் தேர்தல் கணக்கு. இந்த மிச்சம் இருக்கிற 1 லட்சம் திமுகவுக்கு போயிடும். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இங்க வராது அதிமுகவுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு தீவிர சங்கிகள் போடுவாங்க, மத்த யாரும் போட மாட்டாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க கூட 50,000மோ 1 லட்சமோ அந்த பக்கம் போகும், கூடுதலான வாக்கு வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசத்துல திமுக ஜெயிக்க போது இவர் சொல்ற கணக்குகள் எதுவும் பலிக்காது. ஒன்று. இன்னொன்னு, இவர்கள் எப்போதும் சொல்ற ஒரு திருட்டுத்தனம்னா 18% வாக்கு வாங்கிட்டோம். நீங்க ஏசி சண்முகம், அப்புறம் பாரிவேந்தர் பச்சைமுத்து, தொப்பி சின்னத்துல நின்று 5.5% வாங்கினவர் டிடிவி தினகரன், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், இவ்வளவு பேரையும் உதிரியா கிடந்த தனித்தனி தலைகள் எல்லாரையும் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு 18% நாங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ராஜதந்திரம் கிடையாது. அமித்ஷா ராஜதந்திரி, அவருக்கு அவ்வளவு பெரிய ராஜதந்திரம் இருந்துன்னா மக்களின் மனதை வென்ற வேண்டி தானே. அதை விட்டுவிட்டு இங்க நாங்க இத்தனை பேரையும் உருவி கொண்டு வந்து மிரட்டித்தான் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. மிஸ்டர் ஜோசப் விஜய் நிச்சயமா திமுக ஓட்டையை போட போறாரு. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. விஜய் வந்து ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா திரைத்துறையில இருந்து இளைஞர்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம், ஒரு ரசிகர்கள் தானே அவங்க. அவர் கொள்கையில பாலிசியில ஒன்றும் இல்லை, அவருடைய படங்களை ரசிச்சு என்னுடைய தலைவனை அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க ஒரு நண்பர்கள் இருக்காங்கல்ல, கணிசமா இருக்காங்க. அவங்க நிச்சயமா இன்றைக்கு ஆளுங்கட்சியோட ஓட்டை அவங்க பிரிக்க போறாங்க. நீங்க நல்லா பார்க்க தான் போறீங்க. கருநாகராஜனே சொல்றாரு, அவர் என்னன்னா, நீங்க அவருக்கு கொள்கை கோட்பாடு இருக்கோ இல்லையோ, திரை ரசிகர்கள் ஒரு பெரிய பட்டாளம் அவருக்கு வந்து உணர்ச்சி ரீதியா இருக்காங்க, அவர்கள் ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிட்டா யாரோட வாக்கு போகும்? ஒண்ணு, திரைப்படத்தை பார்த்து திரைப்பிரபல்யத்துக்காக ஓட்டு போடுவர்கள் யார்? அதிமுக காரர்களுக்கு தான் அந்த ஓட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு. ரெண்டும் திரைப்பிரபல்யத்தால் வந்தவர்கள். இன்னொரு திரைப்பிரபல்யத்துல வந்து ஓட்டு போகணும்னா அவங்க ஓட்டு தான் போய் ஆகணும். அப்ப நீங்க அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, அதிமுக ஓட்டு அடிபட போகுது, அதுதான் உண்மை. இன்னொன்னு, இந்த விஜயை குறித்து நம்ம கரெக்டா பார்க்கணும். என்ன அப்படின்னா, அவரு பாஜக சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை கரெக்டா போடுதாரோ? ஏன் இல்லைன்னா நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா நாங்க தான் இறக்கி விட்டுருக்கோங்கிற அளவிற்கு பெருமிதத்தோட சொல்றாரு நாகராஜன். என்ன சொல்றாரு, அவருக்கு எவ்வளவு கூட்டங்கள் எல்லாம் இருக்குது, சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் பிரிப்பாரு. எப்படி பிரிப்பாரு? அவர் கரெக்டா பாருங்க,
தன்னை ஒரு சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி சிறுபான்மையினர் நலருக்காக இருக்கிறேன்னு சொல்லி அங்க போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறது. ஓவைசி போட்ட ஒரு கேஸ்ல பின்னாடி கொண்டு போய் இவர்கள் கேஸை கொடுத்து நாங்க தான் இதை வாங்கிக்கிட்டோம்னு வெக்கம் இல்லாமல், இதெல்லாம் உலகத்திலே சங்கியை தவிர வேற எவனும் இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் சங்கிகளை தவிர வேற எவனும் செய்ய மாட்டான். இவனுங்க சொல்லி கொடுத்தா அந்த வேலையை செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சாப்புல. சோ சிறுபான்மையினர், அதே மாதிரி அம்பேத்கர் எங்களுடைய அடையாளம்னு சொல்லி ஒரு ஆடுற ஆட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் அதாவது திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டு, முற்போக்காளர்கள் ஓட்டு அல்லது தலித் மக்கள் ஓட்டு, இவர்களை எல்லாம் பிரிக்கிறதுக்கான ஒரு வேலை. இந்த வேலையை பாஜக செய்ய முடியாது, அதிமுக கூட இன்னைக்கு செய்ய முடியாது. அதுக்காக ஒரு கட்சியை இறக்கி விட்டு இவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த கரு நாகராஜன் தெளிவாக தன் வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலையை நீக்கினால்தான் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி நிபந்தனை விதித்ததாகவும் அதற்காக அண்ணாமலை மாற்றப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது உண்மைதானா? நிச்சயமான பொய். இன்னும் நான் மறுக்கிறேன். அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்க என்னைக்குமே அவங்க கொடுத்தது இல்லை. இது ஒன்றும் நிர்பந்திச்சு அவர் போனாதான் அப்படிங்கிறதுல அதுல கிடையாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதற்கு முன்பு கூட அவர் மாநில தலைவருக்கான அவர் பெயர் அடிபட்டது முயற்சியில் இருந்தார். இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இது கட்சியினுடைய வழக்கமான ஒரு கட்டமைப்போட பணிகள் தான். அண்ணாமலை நீக்கத்துக்குள்ள எடப்பாடி நிர்பந்தம்ங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்றேன். தெளிவாக பாஜக அந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை. உண்மையிலே சொல்லணும்னா அது ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தைன்னு சொல்றேன். வாயை போய் கழுவணும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் சோசியல் இன்ஜினியரிங். ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது. தமிழ்நாட்டுல எது அசிங்கம், எதுக்காக சாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லி கேவலமா நினைக்கிறோமோ, அதை இழிவா நினைக்கிறோமோ, அதன் மூலமாக வாக்குகளை பிரித்து வாங்குகிற கேவலமான நடவடிக்கை தான் சோசியல் இன்ஜினியரிங். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க அண்ணாமலை கவுண்டர், கொங்கு வெள்ளாளர், இவரும் கொங்கு வெள்ளாளர். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா கட்சியே மொத்தமா கொங்கு வெள்ளாளர் கையில இருக்குது. அவங்க தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிற மாதிரி ஆகி போயிடும். வேண்டாம். ஏற்கனவே அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதுனால அதுல முக்குலத்தோர் வாக்குகள், தேவர் வாக்குகள் தள்ளி கிடக்குது. அதையெல்லாம் சேர்த்து இழுத்துருவாங்க. அதுக்கு இல்லை, அதான் சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா பாருங்க. அதே கருணாகரன் தான் உங்க பேட்டிலாம் சொல்றாரு. டிடிவி தினகரன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மனசுல வச்சு பாருங்க. நாங்கள் வேறு வேறாக, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இல்லாவிட்டாலும் ஒரே கூட்டணியில் இருப்போம். அதோட பொருள் என்ன? ஆட்டோமேட்டிக்கா பாஜக கூட்டணியில இவங்களை இணைச்சிரும். அப்போ முக்குலத்தோர் வாக்குகளையும் உள்ள இணைச்சிடணும். அது போக நயினார் நாகேந்திரன் ஒரு முக்குலத்தோர்ல அது தேவர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறனால அந்த ஜாதி அடிப்படையில தான் இங்க கொண்டாந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரே தவிர மற்றபடி இவர்களுக்கு பெரிய பொட்டன்ஷியல், ஒரு பெரிய அறிவு, ஆற்றல், மக்களை கவருகிற ஒரு கரிஸ்மேட்டிக் ஒன்றும் கிடையாது. நீங்க நயினார் நாகேந்திரன் பேசுனா பச்சை புள்ள கூட ஓட்டு போடாது. அப்படிப்பட்ட ஆளு. அதுவும் அதிமுகல இருந்து பிரிச்சு எடுத்து வரப்பட்டவர் தான். இன்னைக்கு கட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அதிமுகவும் கூட்டணி. பாஜக கிடையாது. இருக்கிற ஒரு சங்கியும் தூக்கி துருத்தி போட்டீங்க. அதுல கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் கை இருக்கிறது. அது ஒரு ஈகோங்க. இப்ப நீங்க கட்சிக்குள்ள எப்பவுமே ஈகோ வேலை செய்யும், தனிநபர்களின் ஈகோ வேலை செய்யும். கொங்கு பகுதியில நீ வெயிட்டா நான் வெயிட்டா, நீ பெரிய தலைக்கட்டா நான் பெரிய தலைக்கட்டா, இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அமித்ஷாவை ஏற்றுக்கொள்வேன். ஐயா வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வர்றீங்க, அதிமுகவின் கதவை உடைத்து கொண்டுதான் நீங்க வந்தாகணும். நான் கதவை திறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உடைக்கலாம் வேண்டியதில்லை. செருப்பை மட்டும் வெளில விட்டுருங்க. அண்ணாமலை வெளியில கழட்டி போட்டுருங்க. இதுதான் நிபந்தனை. செருப்ப மாதிரி வெளியில கழட்டி போடப்பட்டவர் தான் அண்ணாமலை. இப்படித்தான் நடந்திருக்கு. அதிமுகவுக்கு தோதாக நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. எல்லோரையும் நிராகரிக்கிறதுக்காகவே விதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. யாரும் போய் கொடுக்க முன் வரல. ஏகமனதான தேர்வு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கட்சி பிரச்சனை. தலைவர் பதவியை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கிறதுல இருக்க மகிழ்ச்சி எதுலையும் இல்லை. கரு நாகராஜனுக்கு மனசாட்சி அல்லது மக்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குது அப்படிங்கிற துளியோண்டி எண்ணமாவது இருந்ததுன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாரா? நீங்க நல்லா பாருங்க. என்னென்ன நாம்ஸ் எல்லாம் வச்சா இவரை கரெக்டா யாருக்கு நயினார் நாகேந்திரனை உள்ள எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியே திட்டங்கள்லாம் வகுத்தாங்க. எத்தனை வருஷங்கள் இருக்கணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எத்தனை தடவை அந்த பொறுப்புகள் இருந்துக்கணும், இதையெல்லாம் சொல்லி மற்றவங்களெல்லாம் திட்டம் போட்டு கழித்து கட்டினார்கள். அப்ப கூட அவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்க வர்றோம்னு சொல்லி முதல்ல நிக்கிறதுக்கு கூட்டம் உள்ளபடி
தனியா போய் பேசினாங்க, காத்து கிடந்தார்கள். இதெல்லாம் செய்தி எல்லாருக்கும் தெரியும், செய்தி பார்ப்பவர்களுக்கும் தெரியும், ட்விட்டர் யூஸ் பண்றவங்களுக்கும் தெரியும். இந்த கருணாகராஜனுக்கு தெரியாம இருந்ததுன்னா தெரியாம கிடையாது, எல்லாம் தெரியும். அதை மறைக்கிறார், மனசாட்சி விரோதமாக அவர் பேசுகிறார். ஏன் கருணாகராஜனுக்கே கூட அந்த ஆசை உண்டு, அதை அவர் மறைச்சிக்கிட்டு அப்படியே மனசை தேத்திக்கிட்டு சரி வர வழி இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, மோடி நல்ல காஸ்ட் அப்படின்னு அண்ணாமலைக்கு பெருமையா சொன்னார் இல்லையா. இப்போ ஒரு காஸ்ட் இருக்குது, நல்ல காஸ்ட். யாரு? மோடி சொன்ன ரெக்கக்னேஷன் பண்ண கவுண்டர் காஸ்ட் எடப்பாடி இருக்கிறாரு. இன்னொரு காஸ்ட் வேணும்ல, நல்ல காஸ்ட் அப்படின்னு அவரை தூக்கி வச்சிருக்காங்களே தவிர மற்ற எந்த பெரிய தகுதிகள்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க காஸ்ட் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ் மக்களுக்கு விரோதமான வேலையை தான் இவங்க செய்யறாங்க. இன்னொன்னு, நயினார் நாகேந்திரன் அப்படியே அமைதியா, அவர் புயலை போல் இருப்பார் அண்ணாமலை, நான் தென்றலை போல் இருப்பேன். இவர் தென்றல்லாம் கிடையாது. அந்த பகுதியில தென் மாவட்டங்கள்ல என்னென்ன இவருக்கு ஏற்கனவே அதிமுகவில் இருந்த முன் அனுபவம் இருக்குது. அங்க மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டமிடுதல் இவர்களுக்கு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதனால பாக்குறதுக்கு அமைதியா இருக்கிறாரே அப்படிங்கிறத அடிப்படை வச்சுலாம் நாம் செயல்பட முடியாது. இன்னொன்னு, இந்த இடத்தில் அப்படி ஒரு திட்டத்தை நகர்த்தி விட்டாங்க, ஏதாவது ஒரு கலவரம், ஏன்னா கலவரம் செஞ்சே வளர்ந்த கூட்டம் தான் இது. அதனால கலவரத்தை உருவாக்குவதற்கு இவங்களுக்கு தலித் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பல்லர் புறையர் ஓட்டு கண்டிப்பா கிடையாது. அப்ப முக்குலத்தோர் வாக்குகளையும் மித்த ஓபிசி வாக்குகளையும் அக்குமுலேட் பண்றதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்காங்க. கூடுதலாக கலவர திட்டத்தையும் இவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல வந்து நடனமாடுவதற்கு இதுதான் சமூக நீதியா, இதுதான் திராவிட மாடலான்னு கேள்வி கேட்பதற்கு தான் விஜயை வச்சிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு இதையும் கவனிச்சு நயினார் நாகேந்திரனை கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சுதந்திரமான ஊடகம் என்பது அதுவும் ஒரு போர்க்களம் மாதிரி தான். நீங்க களத்துல நின்று போராடணும் அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான வேலையோ அதற்கு நிகரானதுதான் பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாமல் ஒரு ஊடகத்தை இந்த அரசியல் வெளியில் மக்களை பயிற்றுவிக்கிற வேலையில் இயங்குவதென்பது. அப்ப அதுக்கு இங்க வரக்கூடிய யூடியூப் வருமானம் அதை மட்டுமே வைத்து ஒரு மிகப்பெரிய செட்டப்ல இவ்வளவு பெரிய எடிட்டோரியல் இது எல்லாத்தையும் வச்சு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், உங்களால் ஆன உதவியை கண்டிப்பாக அரண்செய்க்கு செய்ய முடியும். நீங்கள் களத்தில் நின்றுதான் போராட வேண்டும், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து உங்களுடைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. இந்த அமைப்புக்கு நீங்கள் உதவுவதன் மூலமாக உங்களுடைய ஜனநாயக கடமையை, ஜனநாயகத்துக்கு, ஜனங்களுக்கு, மக்களுக்கு நீங்கள் செய்ய விரும்பிய மாற்றத்தை இதன் மூலமாக செய்ய முடியும். கண்டிப்பாக உதவுங்கள். அதுக்கு திரையில் தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். நன்றி.